ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்கேஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு டே 4ங்க. டே 3 வரைக்கும் நல்லபடியாக முடிச்சாச்சு. டே 4ல் இன்னைக்கு எந்திரிச்சது லேட்டு தான். அதனால டக்குன்னு வெறும் வார்ம் வாட்டர் மட்டும் காலையில் குடிச்சிட்டேன். காஃபி, டீ, மீல் ஒன் எதுவுமே எடுத்துக்கல. எந்திரிச்சதும் பசி பயங்கரமாக எடுத்துச்சுங்க. அதனால சப்பாத்தி, அதுவும் நேற்று வச்ச சப்பாத்திங்க. எப்படி நைட் சப்பாத்தி சுட்டாலும் மிச்சமாயிடுது. அதை நம்ம தலையில் கட்டிடுறாங்க. ஸோ 2 சப்பாத்தி, பன்னீர் ஃப்ரை, கொஞ்சோண்டு குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். பன்னீர் ஃப்ரைனா ஒன்றும் இல்லை, பன்னீரை க்யூப் சைஸில் கட் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் சால்ட்டும் கரம் மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறது தான். அதுக்கப்புறம் நான் ஒரு 11 மணிக்கு கப்பக்கிழங்கு பாப்பாவுக்கு வேக வச்சுருந்தேன். ஸோ அதில் ஒரு பீஸ் எடுத்து நம்மளும் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் லஞ்ச் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒயிட் ரைஸ், வாழைப்பூ பொரியலுங்க. அப்புறம் கேர்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சோண்டு குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். ஸோ சிம்பிள் லஞ்ச் தான். ஆனால் செம்ம லஞ்சுங்க. வாழைப்பூ பொரியல் அட்டகாசமாக இருந்தது. அதுக்கடுத்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காஃபி வித்தவுட் சுகர், அப்புறம் 2 பிஸ்கட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அது என்னமோங்க, ஒரு காஃபி கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரியே இருக்குது. அதனால தான் ஒரு 2 பிஸ்கட் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நைட் வந்து பெருசாக எதுவும் பசிக்கலைங்க. அதனால் ஒரு பவுல் வாட்டர் மெலன் மட்டும் எடுத்துக்கிட்டேன். மக்களே, இன்னைக்கு டே நல்லபடியாக முடிஞ்சது. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி